ஹை ரெசல்யூஷன் என்ன, மீடியம் ரெசல்யூஷன் என்ன அப்படின்ட்டு. இப்போ டோல வந்து என்னென்னலாம் இருப்பாரு, ஸ்டீல் டோ நல்லா புரிஞ்சுக்கோ. டைமென்ஷனல் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மொத்தம் வந்து 3 கேட்டகரி இருக்கு. என்னென்ன அப்படின்னா லோ கேட்டகரி, ஹை கேட்டகரி, மீடியம் கேட்டகரி. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோ ரெசல்யூஷன் அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேல் வந்து இந்த சின்ன ஸ்கேல எவ்வளவு மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க முடியும்? 8 சென்டிமீட்டர் தான் எடுக்க முடியும். எத்தனை இன்ச்சஸ் எடுக்கலாம்? 12 இன்ச்சஸ் ஆர் 15 சென்டிமீட்டர். அப்ப இந்த ஸ்கேலை வச்சு 30 அடி மெஷர் பண்ண முடியுமா? 30 ஃபீட் பண்ணலாம். ஆனா it takes long time. ஓகேங்களா? இப்ப பாரு, அதுதான் வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க, லோ ரெசல்யூஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீல் ரூல். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீல் ரூல் வித் அசிஸ்டன்ஸ். என்னன்னா கேலிபர்ஸ், டிவைடர்ஸ், சர்ஃபேஸ் கேஜஸ். அந்த தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா திக்னஸ் கேஜ். இதெல்லாம் வந்து லோவர் ரெசல்யூஷன். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மீடியம் ரெசல்யூஷன்ல என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா மைக்ரோமீட்டரோட அசிஸ்டன்ஸ், வெர்னியர், டயல் மெஷரிங் மைக்ரோஸ்கோப். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஹை ரெசல்யூஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க, கம்பேரேட்டர் மட்டும் போதும். ஓகேங்களா? கம்பேரேட்டரே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கூட சொல்லிருக்கோம். என்னென்ன கம்பேரேட்டர் சொல்லிருக்கோம்? மெக்கானிக்கல் கம்பேரேட்டர் ஒன்று, எலக்ட்ரிக்கல் கம்பேரேட்டர் ஒன்று, நியூமேட்டிக்ஸ் கம்பேரேட்டர். ஓகேங்களா? சரி, ஓகே. கம்பேரேட்டர் நம்ம பின்னாடி வருவோம். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், நியூமேட்டிக்ஸ். மெக்கானிக்கல் என்னென்ன, எதெல்லாம் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் யூஸ் பண்றதே சொல்றேன். தெரிஞ்சது சொல்லலாம். ஸ்டாண்டர்ட், திருப்பி, கட்டிக்கிறாரு, அதெல்லாம் சொல்லலாமா? இன்க்ளூடிங் அந்த சிஸ்டர் கூட சொல்லலாம். சரி, ஓகே. இது வந்து மெக்கானிக்கல் காம்போனன்ட்ஸ். அடுத்து எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ்ல ஒயர் கட்டர், அப்புறம் நோஸ் கட், நோஸ் இல்ல ஓஸ் கட், ஓஸ் வந்து அந்த டியூப் கட்டர். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த த்ரெட் போடுவோம். அந்த எலக்ட்ரிக்கல் பைப்ல எல்லாம் த்ரெட் போடுவோம் சில இதுல எல்லாம். சரி, இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக். நுமேட்டிக்ஸ்க்கு நுமேட்டிக்ஸ் அப்படின்னா தெரியுமா? சரி, ஓகே. அதாவது மெக்கானிக்கல் அப்படின்னா மெஷின்ஸை பேஸ் பண்ணி மெஷினை வச்சு இதெல்லாம் மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். இது வந்து மெக்கானிக்கல். எலக்ட்ரிக்கல் அப்படின்னா மெஷின்ஸ் வந்து வெறும் மெஷின் மட்டும் இருந்தா ரன். ஓகேங்களா? வெறும் மெஷின் மட்டும் இருந்தா ரன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ஒரு வெஹிக்கிள் வாங்குறோம். வெஹிக்கிள்ல என்ன இருந்தா வெஹிக்கிள் ஒரு வண்டி என்ஜின் மட்டும் இருந்தா முடியும். மாற்றா வரும் வந்து எதையுமே வந்து பெருசா எதையுமே செஞ்சுட்டு வரல. அதே மாதிரி வந்து சுத்தா எதுவுமே தெரியாம இல்லை. 10% தெரியும், 100% தெரியும், 70% தெரியாது. அப்புறம் 20% தெரிஞ்சும் தெரியாம இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணோம்னா ஆட்டா வரும். ஃபர்ஸ்ட் ஒரு வண்டி வாங்குறோம், ஒரு வெஹிக்கிளை பர்ச்சேஸ் பண்றோம். இதெல்லாம் நம்ம வந்து பணம் கட்டுறோம், வண்டியை கொடுத்துட்றாங்க. வண்டி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல வந்து என்ன வேணும், ஃபர்ஸ்ட் இன்ஜின் வேணும். அப்படின்னு அதுல அந்த இன்ஜின் இருந்தால் தான் அதுவே வண்டி. சரி, ஓகே. இப்போ ரைட், நான் வாங்கிட்டு வண்டியில் இன்ஜின் எடுத்துப்பா, அது பேர் வண்டின்னு சொல்லலாமா? முடியாது. டயர் எல்லாம் வேணும். அப்பதான் வந்து ஒன் பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் வந்து நம்ம போக முடியும். சரி, ஓகே. டயர் இன்ஜின் மட்டும் தான் வண்டியா? அதுக்கு ஏதாவது சேஸ் வேணும். அப்பதான் ரெண்டும் சேர்த்து இருக்கும். இல்லைன்னா ஃப்ரண்ட் ஒரு டயர் தனியா போகும், பேக் ஒரு டயர் தனியா போகும். சேஸ் இருந்தால் தான் வந்து கனெக்ட் பண்ணி ஃப்ரண்ட் பேக் கனெக்ட்ல இருக்கும். அதாவது எப்படின்னா வீட்டில் எப்படி ஒரு பேரண்ட் இருக்காங்க, அப்பா அம்மா இருந்தால் தான் வந்து அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் அந்த சேஸ். சரி, ஓகே. இப்போ சேஸு, என்ஜின், டயர் இது மட்டும் இருந்தா ஒரு வெஹிக்கிள். அது பேரு கிக்கர். சரி, கிக்கர், பிரேக், வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஒரு மெக்கானிக்கல், ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் தான் சொல்லி ஒரு மெக்கானிக்கல் ப்ராடக்ட் தான். அந்த இன்க்ளூடிங் மெக்கானிக்கல் ப்ராடக்ட்ல என்னென்னலாம் வருது, எலக்ட்ரிக்கல் வருது, எலக்ட்ரானிக்ஸ் வருது. டயர் சொல்லணும்னா அது டயருக்குள்ள நுமேட்டிக்ஸ் தானே, அதான் தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுக்கோ. ஹைட்ராலிக்ஸ் அப்படின்னா